ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவு. இந்த அத்தியாயம் பகவான் கிருஷ்ணருடைய மறைவை பற்றி நமக்கு சொல்லுது. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11ஆம் பதம் முதல் 21ஆம் பதம் வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்துதி. சரி, 11வது ஸ்லோகம். பூதக்ஷீபாகோ மத்யம் புரந்தே புனः வேபனுச்சாமிகமே பாராதாசன் விவிக்ரயம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அமே திருநாம பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீல பிரபுபா ஜெய். என்னுடைய உடலின் இடப்புறம் என் தொடைகள், கரங்கள் மற்றும் கண்கள் ஆகியவற்றில் அடிக்கடி நடுக்கம் ஏற்படுகிறது. பயத்தால் இதயம் அடித்துக் கொள்கிறது. விரும்பத்தகாதது நிகழப்போவதையே இவை சுட்டி காட்டுகின்றன. சரி, இந்த ஸ்லோகம் யுதிஷ்டிர மகாராஜா பீமன் இடத்துல சொல்ற. இப்ப என்ன நடந்தது, ஏன் இந்த ஸ்லோகம் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து 21ஆம் ஸ்லோகம் வரைக்கும் நம்ம யுதிஷ்டிர மகாராஜா சில நிமித்தங்களை பார்க்கிற, சில சகுனங்களை பார்க்கிற. இந்த சகுனங்களும் இந்த நிமித்தங்களும் எதை அறிவுறுத்துகின்றன அப்படிங்கறத இப்ப பார்க்கிறோம். இந்த வகுப்புல சகுனங்கள், சகுனம் எல்லாம் சொல்றாங்களே, நல்ல சகுனம், கெட்ட சகுனம், நல்ல நிமித்தம், கெட்ட நிமித்தம், சுப சகுனம், அபசகுனம், இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சரிதானா? இதை நம்பலாமா? இதெல்லாம் மூட நம்பிக்கையா? சகுனம் பார்க்கறது மூட நம்பிக்கையா? இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறத இன்றைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அது சம்பந்தமான வகுப்பு. 11ஆம் பதத்திலிருந்து 21ஆம் பதம் வரைக்கும் யுதிஷ்டிர மகாராஜா சில அபசகுனங்களை பார்க்கிறார். கெட்ட நிமித்தங்கள், அபநிமித்தங்கள், அபசகுனங்கள், சில விஷயங்களை அவர் உணர்றார். இது எந்த வகையில சரியா இருக்கு, பொருந்துது? இந்த விஷயங்கள்லாம் இப்போ கலியுகத்துல சாத்தியமா? எதெல்லாம் கலியுகத்துல சாத்தியம்? எதெல்லாம் ஒரு பக்தரை பாதிக்காது? சுபசகுனம்னா என்ன, அபசகுனம்னா என்ன? இந்த சகுனங்கள் எல்லாம் உண்மைதானா? இதை பற்றிய கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆராய்வு தான் இன்னைக்கு பண்ண போறோம், ஆராய்ச்சி செய்ய போறோம். சரி, என்ன நடந்தது அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமர்ந்த உடனே கிருஷ்ண பகவான்
யுதிஷ்டிரரை வந்து அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு அவர் துவாரைக்கு புறப்பட்டு போயிட்டார். பகவான் கிருஷ்ணர் துவாரைக்கு போயிட்டார். அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா, அர்ஜுனன் எப்பவுமே பகவானுடைய சங்கத்திலே இருப்பார். ஈருடல் ஓர் உயிர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஈருடல் ஓர் உயிர், இணை பிரியாத நண்பர்கள். அவ்வளவு நெருக்கமான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமான, மிக பிரியமான பக்தனும் நண்பனும் ஆவார் அர்ஜுனன். இத வந்து பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார். பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். சயேவாயம் மயா தேக்த யோகோ புரோக்த புராதனா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம். அர்ஜுனா, இப்ப நான் உனக்கு சொல்றேன் இந்த பகவத்கீதை, இது என்னால பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பகவத்கீதையை, இந்த யோக முறை, இந்த யோக முறையை வந்து நான் பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேன். சயேவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனா. இங்க நான் சொல்லக்கூடிய பகவத்கீதை யோகமானது ரொம்ப பழமையானது, இது ரொம்ப ரகசியமானது. இது யாரால புரிஞ்சுக்க முடியும்? உன்னாலதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன்? ஏன் உன்னால இதை புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பகவத்கீதையை வந்து புரிந்து கொள்றதுக்கான தகுதி என்ன? பகவத்கீதையை புரிந்து கொள்றதுக்கு நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கணுமா? அவசியம் இல்ல. உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணுமா? அவசியம் இல்ல. பௌதிகத்துல பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்கணுமா? அவசியம் இல்ல. வார்த்தை ஜாலம் பண்ண தெரியணுமா? அவசியம் இல்ல. தானம் செய்யணுமா, தவம் செய்யணுமா, விரதம் இருக்குமா? எந்த ஒரு அவசியம் இல்லை. பகவத்கீதையை படிப்பதற்கு நாம் பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கணும். பகவானே பக்தனார். பக்தோசி சகா சேதி. சகா அப்படின்னா நண்பன். சகா, மித்ரா, பந்து, இந்த மாதிரி நிறைய வார்த்தையை பகவத்கீதையில அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்வார். நீ என் வந்து எனக்கு பிரியமானவன், மித்ரன், நீ என்னுடைய மித்ரன், நீ என்னுடைய சகா, நீ என் நண்பன், நீ என்னுடைய சகா, மித்ரா, பந்து, சுக்ருத். சுக்ருத்னா உன்னோட உண்மையான நலன் விரும்பினா. இப்படி இப்படி கிருஷ்ணா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் மிக நெருக்கமான நண்பர்கள். அதனால அர்ஜுனால கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்க முடியாது. அடிக்கடி அவர் கிருஷ்ணரை பாக்குறதா துவாரைக்கு போவார். எப்பெல்லாம் அவர் கிருஷ்ணருடைய ஞாபகம், கிருஷ்ணரை அர்ஜுனால மறக்கவே முடியாது. அதனால அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் அதிகரிக்கும் போது அவர் உடனே துவாரைக்கு புறப்பட்டு போயிடுவார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜர் உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் துவாரைக்கு போனார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்ன, அவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன, பகவான் என்ன விரும்புறாரு, பகவான் கிருஷ்ணர் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அவர் என்ன விரும்புறாரு, அவருடைய அடுத்த பிளான் என்ன, அதை தெரிஞ்சு வரணும். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா நீ துவாரைக்கு போ, நீ துவாரையில போய் கிருஷ்ணருடைய அடுத்த நடவடிக்கை என்ன, பகவானுடைய அடுத்த நடவடிக்கை என்ன, அவர் என்ன செய்ய விரும்புறாரு, அவருடைய திட்டம் என்ன, நீ தெரிஞ்சுட்டு வா. அப்படியே நம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்துட்டு வா. யதுக்கள் பிருஷ்ணி குலத்தவர், பிருஷ்ணி, போஜா, யது, இவங்கெல்லாம் ஏறக்குறைய நண்பர்கள் உறவினர்கள் தான். குருக்கள், பிருஷ்ணி வம்சத்தர், போஜர்கள், யதுக்கள் எல்லாம் நண்பர்கள் உறவினர்கள். அப்ப யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை கூப்பிட்டு, நீங்க வந்து துவாரகையில போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு அவருடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நம்ம நண்பர்கள் உறவினர்களா பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். எப்பவுமே போன அர்ஜுனன் 2 நாள் 3 நாள், ஏகபட்சம் 1 வாரம் 7 நாள் இருப்பார். ஆனா 7 மாசம் ஆயிட்டு அர்ஜுனன் துவாரைக்கு போய் 7 மாசம் ஆகி ஒரு தகவலும் இல்லை. யுதிஷ்டிர மகாராஜுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அர்ஜுனன் துவாரைக்கு போனாரா போகலையா, போய் சேர்ந்துட்டேன்னு தகவல் வரல, போயிட்டு வந்தும் சேரல, அப்ப என்ன நடந்தது, அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்தாரா, துவாரைக்கு போனாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் இல்லையா. நம்ம சத்சங்கத்துல நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. இங்க அலமேலு மாதாஜி இருக்காங்க, ஷீபா மாதாஜி இருக்காங்க. அவங்க பசங்க வெளிநாட்டுக்கு போனாங்க.
போய் பிளைட் ஏத்திட்டு வந்தாச்சு. அவன் போய் இறங்குனானே ஒரு மெசேஜ் போட்டானா, ஏதாவது சொன்னானா, ஒரு தகவல் வரலன்னு பயமா இருக்கு. என்ன ஒரு தகவல் வரலையே, அங்க போய் சேர்ந்தானா, வீட்டுக்கு போயிட்டானா, இல்ல ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டானா, காலேஜ்ல போயிட்டானா, ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப கோவம் வருமா இல்லையா? நம்ம திட்டுவோம், ஏன்டா போனோடனே நீ மெசேஜ் போட மாட்ட, போன் பண்ண மாட்ட இல்லையா? நாம போன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் யுதிஷ்டிர மகாராஜுக்கு அர்ஜுன்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. 7 மாசம் ஆயிடுச்சு. நமக்கு நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், அதாவது கூட பிறந்தவங்க, இல்ல கணவன், நம்முடைய கணவன் இல்லாத மனைவி அல்லது பிள்ளைங்க எங்கேயாவது ரொம்ப தொலைவுல இருக்காங்க அப்படின்னா தினமும் போன் அடிச்சிருவோம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தூங்குனியா? ரெஸ்ட் எடுத்தியா? படிச்சியா? உங்க ஆபீஸ்ல என்ன நடந்தது? இதே ஒரே கதையா பேசி ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்க மாட்டோம். எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணீங்க? பாகவதம் படிச்சீங்களா? சத்சங்கத்துக்கு போனீங்களா? சேவை செஞ்சீங்களா? பக்தர்களை சந்திச்சீங்களா? ஓ, நோ நோ நோ. எப்பவுமே இதே போன் எடுத்தா இதா கேள்வி. சாப்பிட்டியா? தூங்குனியா? வச்சியா? அஹ்? நாம் கேட்கும் கேள்வி ஆன்மீக முன்னேற்றத்துக்கானதா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தினமும் பாக்குறோம், தினமும் போன்ல பேசுறோம், தினமும் சாப்பிடதான் செய்யறாங்க. நம்ம கேட்கலைனாலும் சாப்பிடதான் போறாங்க. நம்ம கேட்கலைனாலும் தூங்க தான் போறாங்க. ஆனா எந்த கேள்வி ரொம்ப அவசியம்? பக்தர் சங்கத்துக்கு போனீங்களா? பாகவதம் என்ன படிச்சீங்க? என்ன கிளாஸ் கேட்டீங்க? எவ்வளவு மாலை ஜெபம் செஞ்சீங்க? இது ரொம்ப ரொம்ப அவசியமான கேள்வி. இதுல வேற சிலர் எல்லாம் சலிச்சுக்குவாங்க. ஆமா, என்ன யாரு கேட்கிறா இப்ப இதெல்லாம்? நான் ஏதாவது போன் பண்ணி கேக்குறீங்களா? நான் நல்லா இருக்கேனா, சாப்பிட்டேனா? ஒரே புலம்பலா புலம்புவாங்க. நீங்க சொந்தக்காரங்க மட்டும் போன் அடிச்சு பாருங்க. இப்பதான் உனக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? எங்க நீ எல்லாம் என்ன மறந்தே போயிருப்ப அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன எல்லாம் யாரு கேக்குறா அப்படின்னு புலம்புவாங்க. ஒண்ணு இப்படி புலம்புவாங்க, இல்லாட்டி எங்க எங்க நல்லா இருந்து என்ன பண்றது, எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படிப்பாங்க. இல்லாட்டி பொய் சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன். இல்லையா? ஒரு கல்யாண வீட்டுல ஒரு சொந்தக்காரங்களை பாக்குறோம், இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்றோம், நல்லா இருக்கீங்களா? உண்மையாலுமே நல்லா இல்ல, ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஜன உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. அதாவது இங்க என்ன சொல்லிக்கு, விரும்பத்தகாத நிகழ்ச்சி. இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்புல ஆஹ் பயத்தால் இதயம் அடித்துக் கொள்கிறது, விரும்பத்தகாத நிகழ்வு. அதாவது இந்த ஜட உலகம் எப்படி டிசைன் பண்ணி கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னா, எப்பவுமே நமக்கு பிடிச்சமான விஷயம் நடக்காது. நமக்கு பிடிச்சமான விஷயம் நடக்கும், நமக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டுமே நடக்கும். இந்த வாழ்க்கை இந்த ஜட உலக வாழ்க்கை இரட்டிப்பு தன்மை நிறைந்தது. டுவாலிட்டிஸ். இரட்டிப்பு தன்மை என்னது? ஒரு இன்னைக்கு லாபம், நாளைக்கு நஷ்டம். இன்னைக்கு வெற்றி, நாளைக்கு தோல்வி. இன்னைக்கு மானம், நாளைக்கு அவமானம். இன்னைக்கு இகழ்ச்சி, நாளைக்கு புகழ்ச்சி. இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி. இந்த இரட்டிப்பு தன்மைகள் தான் இந்த ஜட உலகத்தில் நிறைந்தது. அதனால எல்லாருமே நிறைய எனக்கு பிடிச்சமான விஷயம், நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? நமக்கு பிடிச்சமான விஷயம் நடக்கணும்னு. ஆனா பாருங்க, நமக்கு பிடிச்சமான விஷயம் நடக்கணும்னு எப்படி நினைக்கிறோம், அது நடக்குது. அதே சமயம் நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைப்போம், அதுவும் நடக்கும். விரும்பத்தகாத நிகழ்வு. சோ சில விஷயங்கள்ல நம்ம விரும்ப மாட்டோம். இங்க யாருமே மரணத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனா நடக்குது. இல்லையா? யாரா விரும்புவாங்களா என் தாத்தா இறந்து போயிடணும், என் பாட்டி இறந்து போயிடணும்னு? யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம யாருமே நம்ம தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ நண்பர்களோ உறவினர்களோ யாரையும் நம்ம பிரிய தயாரா இல்லை. ஆனா ஒரு நாள் பிரிந்துதான் ஆகணும். அப்ப விரும்பத்தகாத விஷயம் நிகழுது, நான் விரும்பினால் நிகழுது. நான் விருப்பப்படுற விஷயம் நடக்குது, நான் விருப்பப்படாத விஷயமும் நடக்குது. இதுதான் நாரத முனிவர் பாவத்துல சொல்றார். தசைவ ஹேதோ பிரஜதைவ கோபிதோ நலப்பியதேயத் பிரமதாமுபரியத தலப்பியதேயத் துக்கவத் அந்யத சுகம் காலேன சர்வத்ர கபீர ரங்கசா. நாரத முனிவர் என்ன சொல்றாரு? இந்த ஸ்லோகம் அடிக்கடி ப்ரோப்பர் கோட் பண்ணுவார் ஒரு கிளாஸ்ல. நாரத முனிவர் என்ன சொல்றாரு? மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க, அது வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஆனா மக்கள் யாருமே துக்கத்தை விரும்புறது இல்ல. அதுவும் வரும், அதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டையும் பொறுத்து கொண்டுதான் ஆகணும், சகித்து கொண்டுதான் ஆகணும். அப்ப இங்க இந்த ஜட உலகத்துல விரும்பத்தகாத விஷயங்கள் எப்படியா நடந்துருது. அதுக்கு பிரபுபாதர் என்ன உதாரணம் கொடுத்திருக்காரு? காட்டு தீய உதாரணமா கொடுத்திருக்காரு. காட்டுல போய் யாராவது தீ பத்தி வைக்கிறாங்களா என்ன? அது தானா பத்திக்கும். காட்டுல போய் யாரும் தீ பத்த வைக்க வேண்டாம். அது ரெண்டு மூங்கில் மரங்கள் உராயும் போது கப்புன்னு படுத்திரும்.
அப்புறம் காடு பூரா கொழுந்து விட்டு எரியும் தீ. சரி, இது ஃபயர் சர்வீஸ் கொண்டு போய் அணைக்க முடியுமா? ஃபயர் என்ஜின் கொண்டு போய் எல்லாம் அணைக்க முடியாது. காட்டு தீய ஃபயர் சர்வீஸ் கொண்டு போய் அணைக்க முடியாது. தண்ணி ஊத்தில அணைக்க முடியாது. அது பகவானுடைய கருணையில மழை பெஞ்சு அணைஞ்சா உண்டு. மழை பெய்யணும், அப்பதான் அந்த காட்டு தீயை அணைக்க முடியும். அதே போலதான் பிரபுபா என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகத்துல இந்த இரட்டிப்பு தன்மைகள் நிறைந்தது. விரும்பத்தக்கது, விரும்பத்தகாதது, ஏற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்ளாதது, நன்மை, தீமை, லாபம், நஷ்டம் எல்லாம் மாறி மாறி வரும். அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறதுன்னா, பக்தர்களுடைய கருணை, ஆச்சாரியர் குருவுடைய கருணை, ஆச்சாரியனுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை, அவங்க கருணையே நம்ம நம்பி இருந்தோம்னா, அந்த கருணை மழை, அந்த கருணை மழை நம்ம மேல பொழியும் போது நாம இந்த சம்சார சாகரங்கிற காட்டு தீ, சம்சார சாகரங்கிற காட்டு தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சம்சார தாவா நலனிலோகா பிரணாய காருண்ய கனகனத்வம். தினமும் காலையில் நாங்க பாடுவோம் மங்களார்த்தியில சம்சார தாவா. ஓ ஆன்மீக குருவானவரே, ஓ குருதேவா, நான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல மூழ்கிட்டேன். சம்சார சாகரத்துல இந்த பௌதிக ஆசைகள்லாம் என் மனதுல கொழுந்து விட்டு எரியுது. உங்க கருணை மழை இருந்தா மட்டும்தான், உங்க கருணை இருந்தா மட்டும்தான் அதை அணைக்க முடியும். அப்போ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை இருந்தாதான் நம்ம இதயத்துல கொழுந்து விட்டு எரியிற காட்டுத்தீ அணைக்க முடியும். பவ மகா தாவாக்னி நிர்வாபனம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பவ மகா தாவாக்னி. தாவாக்னினா கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு. என்ன கொழுந்து விட்டு எரியுது? நம்ம இதயத்துக்குள்ள பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, உலக விஷயங்கள நாட்டம், காமம், கோபம், பேராசை, பொறாமை, கர்வம், ஆணவம், அகங்காரம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியும். அது எப்படி அணைக்கிறது? அது தானாலாம் அணையாது. அது குருவுடைய கருணை வேணும், கிருஷ்ணருடைய கருணை வேணும். குறிப்பா பகவானுடைய நாமத்தை ரொம்ப பணிவா உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை கவனமா சொல்லும் போது மட்டும்தான் இந்த நாம ஜபம் உள்ளுக்குள்ள போய் காட்டு தீய அணைக்கும். எப்படி ஒரு முறை பிருந்தாவனத்துல காட்டு தீ பத்திக்குச்சு. கிருஷ்ணர் தன் நண்பர்களோட காட்டுல கன்றுகளையும் பசுகளையும் மேய்ச்சின்னு போனார். திடீர்னு காட்டு தீ பத்திக்குச்சு. பசுக்கள்லாம் அப்படியே வாழை சுருட்டிட்டு ஓடி வருது கிருஷ்ணாட. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. ஆன்மீக உலகத்துல பசுக்கள்லாம் பகவானுடைய நாமத்தை தான் சொல்லும். ஏன்னா அது எல்லாமே ஆன்மீகமானது. அந்த பசுக்களும் சாதாரண விலங்குகள் அல்ல. ஆன்மீக உலகத்தில் உள்ள பசுக்கள்லாம் சுரபி பசுக்கள். அந்த சுரபி பசு என்ன சொல்லும்? கோவிந்தோ கோவிந்தோ அப்படின்னு கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லும். அப்போ உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த பசுக்கள்லாம் பகவான்கிட்ட ஓடி வந்துடுது. அப்புறம் கோபர்கள்லாம் ஓடி வந்தாங்க, கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்களுக்கு வேற அடைக்கலமே இல்ல. ராம ராம மகாபாகோ, ராம ராம மகாபாகோ. பலம் பொருந்திய புயங்களுடைய பலராமா, பலம் பொருந்திய புயங்களுடைய பலராமா, ராம ராம மகாபாகோ, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா. எதிரிகளை அழிக்கும் கிருஷ்ணரே, எதிரிகளை துஷ்டர்களை அழிக்கும் கிருஷ்ணரே. தாவாக்னினா தக்யமானா. இந்த தாவாக்னி, இந்த நெருப்புடைய உஷ்ணம் எங்களால் தாங்க முடியல. பிரபவம் தாது மருகதா. நாங்க உங்களுடைய தாமரை பாதத்தை சரணடைகிறோம், எங்களை எப்படியாவது இந்த காட்டு தீயிலிருந்து காப்பாற்றுங்க. ராம ராம மகாபாகோ, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா, தாவாக்னினா தக்யமானா, பிரபவம் தாது மருகதா. ஓ பலம் பொருந்திய எங்களுடைய பலராமா, எதிரிகளை தவிக்க செய்யும் கிருஷ்ணரே, இந்த காட்டு தீயோட உஷ்ணம் எங்களால தாங்க முடியல, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்த குழந்தைகள் எல்லாம் கண்ணை மூட சொன்னார். எல்லாம் கண்ணை முடிக்குங்க. அப்படியே கிருஷ்ணர் வாயை திறந்தாரு. ஒட்டு மொத்த காட்டு தீ கிருஷ்ணர் முழுங்கிட்டாரு. அப்படியே ரசகுல்லா முழுங்குற மாதிரி. நம்ம எல்லாம் சில நேரம் வீட்டுல ரசகுல்லா குலோப் ஜாமுன் எல்லாம் பண்ணுவோம். அப்படியே வாயை திறந்து டக்குன்னு ஒரு குலோப் ஜாமுன்ல போடும். அந்த மாதிரி நம்ம ரசகுல்லா சாப்பிடுற மாதிரி கிருஷ்ணா காட்டு தீயவே முழுங்கிட்டார். இந்த பசங்க எல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவாங்கன்னு கண்ணை மூட சொன்னார். இல்ல, போய் யசோதாமாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. யசோதாமா யசோதாமா, உன் கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணா? அன்னைக்கு யமுனா நதிக்கரையில மண்ணு சாப்பிட்டான் இல்லையா, இன்னைக்கு காட்டுல போய் தீய முழுங்கிட்டான்ருவாங்க. அவ்வளவுதான், யசோதாமா நீ வெளியே அனுப்ப மாட்டான் கிருஷ்ணர். சோ இந்த மாதிரி விருந்தாவனத்துல நிறைய லீலைகள்லாம் நடக்கும். சரி, என்ன நடந்துச்சு? அந்த காட்டு தீய கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தாதான் அணைக்க முடியும். அதே மாதிரி நம் இதயத்துல எழக்கூடிய அந்த பயம், கவலை, அப்புறம் ஏக்கம், விரும்பாத நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, பௌதிக ஆசை, இதெல்லாம் போகணும்னா
இதயத்துல பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கணும். அந்த நாமம் உள்ளுக்குள்ள போகணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, இப்போ இங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுல ரெண்டு விதமான சகுனங்கள் இருக்கு. நல்ல சகுனம், கெட்ட சகுனம். நல்ல நிமித்தம், கெட்ட நிமித்தம். இத வந்து இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல மூணு விதமான நிலைகள்ல, மூணு விதங்கள்ல, மூணு வகையா நம்ம சகுனங்களை உணரலாம். சகுனங்களை நல்ல சகுனம், கெட்ட சகுனம், இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? நல்ல சகுனம் நல்ல நிமித்தம் அல்லது நல்ல சகுனம் நல்லது நடக்க போகுது, ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிறத காமிக்கும். சில நல்ல சகுனங்கள் ஏற்படுது இல்லையா? அந்த நல்ல சகுனங்கள் ஏற்படும் போது, நல்ல நிமித்தங்கள் வரும்போது இது நல்லது நடக்க போகுதுன்னு காமிக்கும். கெட்ட சகுனங்கள், கெட்ட நிமித்தங்கள் வரும்போது கெட்டது ஏதோ நடக்க போகுதுன்னு காமிக்கும். சரி, அப்போ இது வந்து மூணு வகையா உணரலாம். சகுனங்களை வந்து மூணு வகையா உணரலாம். இங்க வந்து 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து 21ஆம் ஸ்லோகம் வரைக்கும் யுதிஷ்டிர மகாராஜா கெட்ட சகுனங்களை மூணு வகையா உணர்றார். என்னென்னது? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அவருடைய உடல்லயே உணர்றார். இப்ப சில நேரங்கள்ல நம்ம உடல்லயே சில சகுனங்கள் காமிக்கும். அந்த சகுனங்கள் கெட்ட சகுனமா இருந்தா கெட்டது நடக்க போகுது, நல்ல சகுனமா இருந்தா நல்லது நடக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்முடைய உடல்ல வரக்கூடிய மாற்றத்தை வச்சே உணரலாம். ஏற்படக்கூடிய அதிர்வுகள், நமது உடல்ல வெளிப்படக்கூடிய சில சகுனங்களை வைத்துக்கொண்டு நடக்கிறத சொல்லலாம். ஒன்று. இரண்டாவது, மற்ற ஜீவராசிகளால வரக்கூடிய சில ஜீவஜால், நாய், குள்ளநரி, ஓனா, அப்புறம் பசுமாடு, அப்புறம் வந்து கழுத, பன்றி, இந்த மாதிரி சில மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மிருகங்கள் கிட்ட சில சகுனம் தென்படும். இந்த சகுனத்தை வச்சுட்டு சொல்லிடலாம் ஏதோ நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இது ரெண்டு. மூணாவது, இயற்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். இயற்கையில சில மாற்றம் வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏதோ நல்லது நடக்க போகுது, இல்ல கெட்டது நடக்கும். சகுனங்களை வந்து மூணு நிலையில உணரலாம். சகுனங்களை, நிமித்தங்களை மூன்று வகையா உணரலாம். ஒன்று நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடியது, இனி ஒன்று மற்ற ஜீவராசிகளால் உணரக்கூடியது, அப்புறம் இயற்கையினால உணரக்கூடியது. சரி, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த 11ஆம் ஸ்லோகத்துல யுதிஷ்டிர மகாராஜா அவருடைய உடல்லயே உணர்றாரு. என்ன உணர்றாரு? அவருடைய உடல்ல இடது பக்கம் தொடைகள், கரங்கள், கண்கள்லாம் அப்படியே துடிக்குது, ஷெவரிங் ஆகுது, நடுங்குது. இது வந்து ஒரு கெட்ட சகுனம் மாதிரி. ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு இடப்பக்கம் வந்து கண்கள், அப்புறம் வந்து உதடு, சரி, தொடை, கரங்கள், லெப்ட் சைடு வந்து ஒரு மாதிரி உணர்வு ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஏதோ சம்திங் ராங், ஏதோ கெட்டது நடக்க போகுது, விரும்பத்தகாத விஷயம் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட். இங்க யுதிஷ்டிர மகாராஜ் என்ன உணர்றாரு? அர்ஜுனன் போய் 7 மாசம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தியும் வரல. கிருஷ்ணர் இருக்காரா, மறைஞ்சிட்டாரா? அர்ஜுனன் என்ன ஆனாரு? துவாரகை என்ன ஆச்சு? துவாரகையில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள்லாம் என்ன ஆனாங்க? ஒரு தகவல் இல்லையேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது, அதை வந்து தன்னுடைய சகோதரனான பீமசேனன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது யுதிஷ்டிர மகாராஜுக்கு இந்த நிமித்தங்கள்லாம் தெரியுது. இந்த மாதிரி கெட்ட நிமித்தங்கள் என்ன ஆகுது? அவருடைய இடது பக்கத்துல இருக்கிற கரங்கள், கண்கள், துடைகள்லாம் அப்படி நடுங்குது, துடிக்குது, ஷெவரிங் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட். இது வந்து ஆஹ் ஆஹ் தீய சகுனம், கெட்ட சகுனம் இது. அதே வலப்பக்கம் நடந்துருதா, யுதிஷ்டருடைய வலது கண்ணு துடிக்குது, வலது கை துடிக்குது, வலது தொடை துடிக்குது, ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. இந்த ஒரு சிம்டம் வந்து யுதிஷ்டிர மகாராஜா இந்த ஸ்லோகத்துல உணர்ந்தார். இந்த ஸ்லோகத்துல அதான் பார்த்தோம். யுதிஷ்டிர மகாராஜா என்ன ஃபீல் பண்ணார்னா, சம்திங் ராங், ஏதோ நான் விரும்பாத விஷயம் ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறத இங்க வந்து தன்னுடைய சகோதரனான பீமசேனட்ட சொல்றாரு. சொல்லும் போது இந்த மாதிரி நடக்குது அவருக்கு. அடுத்தது, சிவைஷோயந்தமாதித்யம் அபிரௌதியனலானனா மாம் அங்க சரமேயோயம் அபிரேபதி அபிப்ருவத். ஓ பீமா, அந்த பெண் நரி எப்படி அழுது கொண்டு நெருப்பை கக்குகிறது பார். இந்த நாய் எப்படி என்னை பார்த்து பயம் இல்லாமல் குறைக்கிறது என்பதை பார். சரி, இப்ப அடுத்து, இப்ப என்ன நடந்தது? முதல் ஸ்லோகத்துல 11ஆம் ஸ்லோகத்துல யுதிஷ்டிர மகாராஜா தன்னுடைய உடல்ல உணர்ந்தார். இப்ப அடுத்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது மற்ற ஜீவராசிகள்கிட்ட உணர்றார். என்ன ஆகுது? பெண் நரி வந்து அழுதுகிட்டே அது வாயிலிருந்து நெருப்ப கக்குதான். இந்த உணர்வு நமக்கு அதிகமா ஏற்பட்டிருக்காது. ஆனா நாய் ஊழ விடுறது நம்ம பார்த்திருக்கோம். சிலப்போ ஆக்சுவலி நாய் வந்து குறைக்கும்.
இப்படிதான் நாய் குறைக்கும். சில நேரம் நாய் பாத்தீங்கன்னா வீட்டு நாய் அப்படின்னு வானத்தை பார்த்து ஊழையிடும். அப்போ ஒரு நாய் வந்து ஒரு தெருவுலயோ இல்ல வீட்லயோ வானத்தை பார்த்து ஊழையிடுதுன்னு சொன்னா அது இன்ஆஸ்பீஷியஸ் ஓமன், அது கெட்ட சகுனம். பொதுவா நாய் வந்து குறைக்கும், அது நாய்னா குறைக்கும். ஆனா ஒரு நாய் வந்து தன் எஜமானனை பார்த்து குறைக்காது. யாரை பார்த்து குறைக்கும்? புதுசா யாரா வந்தா குறைக்கும். இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த நாய் என்ன பார்த்து குறைச்சா நியாயம். இப்போ உதாரணத்துக்கு இங்க யார் இருக்காங்க, ஷீபா மாதாஜி. ஷீபா மாதாஜி வீட்டுல ஒரு பெரிய அல்சேஷன் நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அல்சேஷன் நாய் வந்து என்ன பார்த்து குறைச்சதுன்னா, ஓ இந்த சாமி ஏதோ எடுத்துன்னு போக வந்துட்டான் அப்படின்னு என்ன பார்த்து குறைச்சா அது நியாயம். ஆனா அதே நாய் வந்து ஷீபா மாதாஜியை பார்த்து குறைச்சதுன்னா சம்திங் ராங். ஏன்னா எஜமானனை பார்த்து நாய் குறைக்காது, நாய் வாலாட்டு. ஆக்சுவலி நாய் பாத்தீங்கன்னா தன் ஓனரை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு அன்பு செய்யும். அந்த மாதிரி ரொம்ப கத்தம்லாம் செய்யாது. அப்படின்னு போய் அது அந்த எஜமானனை நக்கறதுக்கு பார்க்கும். அவன்கிட்ட ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி வாழெல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி அன்பு செய்யும். ஆனா இங்க யுதிஷ்ட மகாராஜ் என்ன பாக்குறாரு, அவர் உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்காரு, அவரை பார்த்து பயம் இல்லாம நாய் குறைக்குது. ராஜாவை பார்த்து நாய் குறைக்குது. ம்? அப்புறம் பெண்ணெறி வந்து அவர் பார்த்து அழுகுது, அழுது வாயிலிருந்து நெருப்ப கக்குது. இந்த மாதிரி கெட்ட சகுனங்களை அவர் பாக்குறாரு. நாய் குறைக்கிறது சாதாரண விஷயம். ஆனா ஒரு நாய் குறைக்கிறது சாதாரண விஷயமா இருந்தாலும் தன் எஜமானனை பார்த்து குறைக்குதுன்னா சம்திங் ராங், ஏதோ நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இப்போ ரெண்டாவது என்ன உணர்ந்தாரு? ஃபர்ஸ்ட் அவருடைய உடல்லயே சில கெட்ட சகுனங்களை உணர்ந்தாரு. இப்ப வீட்டுல இருக்கிற விலங்குகள், நிறைய பேர் வீட்டுல விலங்கு வளர்ப்பாங்க. திடீர்னு நாய் வந்து ஊளையிடும். அப்புறம் பசுமாடு கட்டி இருந்தா அது அப்படி கயிறு அறுத்துட்டு ஓடும். திடீர்னு பசுவோடைய மடியிலிருந்து பால் வர்றதுக்கு பதிலாக ரத்தம் வரும். பசுவோடைய கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வரும். இதெல்லாம் வந்து அந்த வீட்டுல ஏதோ ஒரு துர்சம்பவம் நடக்க போகுது. சில விலங்குகள் சில விலங்குகள் இருந்து சில நிமித்தங்கள் தெரியுது அப்படின்னா அது வந்து நல்ல நிமித்தமா இருந்தா நல்லது நடக்கும், கெட்ட நிமித்தமா இருந்தது ஏதோ சம்திங் ராங், கெட்டது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சஸ்தாக குர்வந்தி மாம்சவ்யம் தக்ஷிணம் பசவோ பரே வாஹாம்ச புருஷ வியாக்ர லக்ஷயே ருததோ மம. மனிதரில் புலியை போன்ற பீமசேனா, இப்பொழுது இந்த பசுவை பார். பசுவை போன்ற உபயோகமுள்ள மிருகங்கள் இடப்புறமாக என்னை கடந்து செல்கின்றன. கழுதுகளை போன்ற தாழ்ந்த மிருகங்கள் என்னை வலம் வருகின்றன. என்னை கண்டதும் என் குதிரைகள் அழுவது போல காணப்படுகின்றன. இது சேம் அதே செகண்ட் நிமித்தம், இதே ரெண்டாவது நிமித்தம் தான். ரெண்டாவது நிமித்தம் என்னது? யுதிஷ்டிர மகாராஜா விலங்குகள்ட்ட இருந்து சில கெட்ட சகுனங்களை பாக்குறாரு. பசு வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு உயிரினம். நமக்கு அம்மா மாதிரி. அதாவது நமக்கு 7 அம்மா இருக்காங்க. இந்த பூமியில பிறந்த ஓரொரு ஜீவராசிக்கும் 7 அம்மா இருக்காங்க. இல்லை எனக்கு ஒரு அம்மா தானே? நோ, 7 அம்மா இருக்காங்க. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. ஆதோ மாதா நம்மளை பெற்ற ஒரு அன்னை, நமக்கு இந்த உடல் கொடுத்த ஒரு அன்னை ஆதோ மாதா. முதல் அம்மா நம்ம பெற்ற அம்மா. குரு பத்னி ரெண்டாவது குருவுடைய மனைவி. ஏன்னா அந்த காலத்துல குருகுலத்துல தான் படிச்சாங்க. அப்ப குரு தான் தந்தை, அவங்க மனைவி தான் தாய். குழந்தை அது ராஜாவோட பையனா இருந்தாலும் ராஜாவோடைய புத்திரனா இருந்தாலும் குருகுலத்துல சேர்த்துவாங்க. அவன் வளர்ந்து வர்ற வரைக்கும் குருகுலத்துல போய் படிச்சா குரு தான் தந்தை, குரு பத்னி தான் தாய். அப்போ ஆதோ மாதா குரு பத்னி. ரெண்டாவது முதல் அம்மா வந்து நம்ம ஈன்ற அம்மா. ரெண்டாவது அம்மா குருவுடைய மனைவி. ஆதோ மாதா குரு பத்னி. ராஜ பத்னி ராஜாவுடைய மனைவி, ராணி. ஏன்னா ராணி வந்து சிம்மாசனத்துல உக்காந்துட்டு ராஜா எப்படி செங்கோல் ஆட்சி பண்ணணும் அதுக்கு உறுதுணையா இருக்காங்க. இந்த ராணிகளுடைய குழந்தைகள் பிரஜைகள்லாம் நம்ம எல்லாருமே ராஜா ராணியோட குழந்தைகள். பிரஜைகள்னாலே நம்ம ராணிகளுடைய குழந்தைங்க. அதனால ராணியும் நமக்கு ஒரு அம்மா. ஆதோ மாதா குரு பத்னி, ராஜபத்னி, தேனு. தேனுனா பசு. தாத்ரி அப்படின்னா நர்ஸ். கூட பிறந்தவங்க கூட நம்மளை தொட்டு சேவை பண்ண மாட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போனா எந்த ஒரு ரத்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? நம்ம மருத்துவமனையில சேர்ந்தோம்னா எந்த ஒரு ரத்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம அக்காவோ அண்ணாவோ தம்பியோ தங்கச்சியோ இல்ல வந்து அம்மாவோ பாட்டியோ எந்த ஒரு ரத்த சந்தமும் கிடையாது. ஆனா எந்த முகம் சுளிக்காம அந்த பேஷண்ட்டை வந்து அவங்க மலம்லாம் போன அதை சுத்தம் பண்ணி, அவங்க மூத்திரத்தை சுத்தம் பண்ணி, அவங்க உடம்ப சுத்தம் பண்ணி, கூச்சமே இல்லாம சங்கோஜப்படாம சிரிச்ச முகத்தோட சேவை பண்ற தாத்ரி. அதுவும் கொரோனா காலத்துல உயிரை பானையை வச்சு சேவை பண்ணாங்க அந்த நர்ஸ் தாத்ரி வந்து நமக்கு ஒரு அம்மா. ஆதோ மாதா குரு பத்னி,
ராஜபத்னி, தேனு, தாத்ரி, தென் பிருத்திவி, பூமி. நம்ம என்ன பண்ணாலும் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ். இல்லையே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே, தெளிவாயிடுச்சு, மழை விட்டுருச்சே. நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு, கிளியரா கேக்குது பிரபு. யா, தேங்க்யூ. ஸோ இந்த கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த அவங்க அவங்க உயிரை பணைய வச்சு அந்த பிபி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா மூச்சே விட முடியாது. ஆனா அவ்வளவு அஹ், சேவை மனப்பான்மையோட சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் தொழில் இருக்கு, ஆயிரம் வேலை இருக்கு. ஆனா அந்த நர்ஸா இருக்கிறது ரொம்ப சேவை மனப்பான்மை இருக்கிறவங்க தான் அது பண்ண முடியும். அதாவது அம்மாவுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் அது பண்ண முடியும். அப்ப ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பூமி. பூமி தாய் வந்து பாருங்க, பூமாதேவி நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறாங்க. பூமி மேல ரோடு போடுறோம், ரோடு மேல ரோடு போடுறோம், பாலத்து மேல பாலம் போடுறோம், அப்புறம் அங்க பறக்கும் ட்ரெயின், அப்புறம் புல்லட் ட்ரெயின், அந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின், கடலை குடைஞ்சு ட்ரெயின், என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிறாங்க. அது நிலத்தை குடைஞ்சு தண்ணி எடுக்கிறது, நிலத்தை குடைஞ்சு எண்ணெய் எடுக்கிறது, என்ன நிலத்தையெல்லாம் மலடாக்கிட்டாங்க. விவசாய நிலத்தையில அழிச்சு அதை வந்து ஏர்போர்ட் கட்டி பாலம் கட்டி என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிட்டே இருக்க. ரொம்ப பொறுமை. இந்த ரொம்ப பொறுமை வந்து அம்மாவுக்கு தான் உண்டு. அப்பா கூட கோவம் வந்துடும். அம்மா வந்து பையன் என்ன செஞ்சாலும் பொறுத்து. அப்போ பூமாதேவி இருக்காங்களே, பூமி தாய், அவங்க நமக்கு ஒரு அம்மா. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாதிரி, பிருத்திவி, பிராமணி, ஒரு பிராமணனுடைய மனைவி. அவர் வந்து பிராமண தர்மத்தை பின்பற்றதுக்கு மனைவி உறுதுணையா இருக்காங்க. அதனால அவங்களும் நமக்கு ஒரு அம்மா. இதுல சில அம்மா எல்லாம் கலியுகத்துல இல்ல. ராஜாவுடைய மனைவி இல்ல, பிராமணியும் போயிடுத்து, பிராமணத்துவம் போயிடுத்து, ராஜாவுடைய அம்மா போச்சு, ராஜா இல்ல, ராஜாவுடைய மனைவி ராணி போயாச்சு, அப்புறம் குரு பத்னி இல்ல. இப்ப எஞ்சி இருக்கிறது ஆஹ் நம்ம பெற்ற அம்மா ஆதோ மாதா, பசு, பூமி, நர்ஸ். இந்த மாதிரி ஒரு சிலதான் இப்ப எஞ்சி கலியுகத்துல பாக்குறோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? பசுவை பத்தி பேச. சோ பசு வந்து நமக்கு ஒரு அம்மா. ம். இன்னைக்கு என்ன பண்றாங்க கலியுகத்துல? அம்மாவுடைய மடியில பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுறான். அதனாலதான் இன்னைக்கு இயற்கை பேரிடர், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. எந்த பூமியில எந்த பூமியில பசுவோடைய ரத்தம் சிந்தப்படுதோ, எந்த பூமியில பசுவோடைய கண்ணீர் கண்ணீர் வருதோ, எந்த பூமியில பசு வந்து துன்பப்படுதோ, அந்த பூமியில இருக்கிற ஒருவரும் நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா வாழவே முடியாது. பஞ்சம், வறட்சி, நோய், பசி, பட்டினி, எல்லா சண்டை, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை, நித்தியம் போர்க்களம் தான். எங்க பசு துன்புறுத்தப்படுதோ, எங்க பசு வந்து நிம்மதியா இல்லையோ, அந்த தேசம் நாசத்துக்கான, நரகத்துக்கான வாழ்க்கை. இன்னைக்கு வந்து ஈவு இறக்கமே இல்லாம பசு வந்து வெட்டுறாங்க, அதை நியாயப்படுத்துறாங்க. இதெல்லாம் கலியுகத்துடைய தாக்கம். கலியுகம் வந்து நாளுக்கு நாள் கலியுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப பசுவை சாப்பிடுறது நியாயம்னு பேசுறான். அந்த மாதிரி காலத்துல இருக்கணும். அவனெல்லாம் பிடிச்சு என்ன ஒரு ஆர்டர் போடணும். அரசாங்கம் வந்து இந்த ஆர்டர் போடணும். அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்? பசுதான் என் நாட்டின் தேசிய விலங்கு. பசு மேல கைய வச்சா உன் உடம்புல தலை இருக்காதுன்னு ஒரு சட்டம் வரும். பசுவோடைய மடியிலயோ பசுவோடைய தலையிலயோ கை வச்சா உன் உடம்புல தலை இருக்காது. பசு வளர்க்கறது அரசாங்க உத்தியோகம். எல்லா குடும்பத்துக்கும் பசு தரோம், நீங்க வளங்க, பால் கறங்க, அந்த பாலை அரசாங்கமே வாங்கிக்கிறோம், உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்குறோம், நிலத்தை கொடுக்குறோம், விவசாயம் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சா எவ்வளவோ நன்மைகளை செய்யலாம் நாட்டுக்கு. ஆனா முட்டாள் அரசாங்கமும் கேட்காது, முட்டாள் மக்களும் கேட்க மாட்டாங்க. அது ரெண்டாவது. ஏன்னா செயற்கையான ஆடம்பரமான சட்ட அழுக்காகாத உக்காந்து செய்யற வேலையை தான் நம்ம செய்வோம். இங்க வந்து வயல்ல இறங்கி வேலை பார்த்து இயற்கையா உணவு சாப்பிடணும், நல்ல பசுவோடைய இயற்கையான பால் சாப்பிடணும். நல்ல பசுவோடைய பால் வந்து புத்திக்கு நல்ல நாலேஜ். ஆக்சுவலி பசு வந்து அம்மா. நம்ம பிறந்த அம்மாட்ட கூட சில மாசம் தான் பால் குடிச்சோம். ஆனா சாகர வரைக்கும் பசுவோடைய பாலை தான் குடிக்கிறோம். ஆனா அந்த பசு இன்னைக்கு அவல நிலையில இருக்கு. எவ்வளவு பசுக்களை வண்டி வண்டி ஏத்திட்டு போய் கேரளால கொள்றாங்க, தமிழ்நாட்டுல இருந்து அனுப்புறாங்க, இப்ப தமிழ்நாட்டிலேயே வெட்டுறாங்க, முக்குக்கு முக்கு வெட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பார்க்காம போறோம் இல்லையா? நாமளும் சேர்ந்து அனுப்பணும். என்ன பண்ண முடியும்? போய் கேட்டு சண்டையா போட முடியும் அவங்க கிட்ட? அது வந்து அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். சரி, அது வேற விஷயம், அது ரொம்ப டீப்பான விஷயம். சரி, பசு இருக்கு இல்லையா? அந்த பசு ரொம்ப மங்களமானது. எந்த பூமியில பசு நடமாடுதோ அந்த பூமி ரொம்ப செழுமையா இருக்கு. பசு சுதந்திரமா, எந்த பூமியில பசு வந்து சுதந்திரமா சந்தோஷமா நடந்து போகுதோ
அந்த பூமியில செல்வம், வளர்ச்சி, அமோகமான வெற்றி எல்லாம் இருக்கும். அந்த அந்த பூமியை யாராலும், அந்த பூமியில இருக்கிறவங்களை யாராலும் வெல்ல முடியாது. அப்பேற்பட்ட அசாத்திரமான இடமா இருக்கும். அந்த பசு வந்து இடது பக்கமா போகுது. வலப்புறம் அதாவது வலது புறம் வந்து கிளாக் வைஸ். எப்பவுமே சுபகாரியங்களை வந்து கிளாக் வைஸ் பண்ணும். நல்ல நிகழ்ச்சிகளை இந்த கிளாக் வைஸ் வலது பக்கமா செய்யணும். அசுப காரியங்களை தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தர்ப்பணம் எல்லாம் செய்வாங்க இல்லையா? தர்ப்பணம் செய்யும் போது பஞ்சபாதூதன்ல தண்ணி எடுத்துட்டு இடது பக்கமா போடுவாங்க, இடது பக்கமா விடுவாங்க. பூணுல வந்து இடது பக்கமா மாட்டிக்குவாங்க. அப்போ வந்து அது அசுப அசுப காரியங்களை பண்ணும்போது அது நேர்மாறா செய்வாங்க. நல்ல காரியங்களை பண்ணும்போது வலப்புறமா செய்வாங்க. பரிமாறுறது, பிரசாதம் பரிமாறுறது, அப்புறம் வந்து வலது கையில பரிமாறுவது, வலது கையில சாப்பிடுறது. நம்முடைய கலாச்சாரமே எல்லாம் வலது கை பக்கம் பட்டது. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் எல்லாம் இடது கை பக்கம் பட்டது. இடது கையிலையும் சாப்பிடுவோம், நாலு நாலு கை இருந்தா நாலு கையிலையும் சாப்பிடுவோம். நல்ல வேளை கடவுள் ரெண்டு கை தான் கொடுத்திருக்கிறது. நம்ம பொதுவா இடது கையை வந்து ஒரு வேலைக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஆனா வெளிநாட்டுக்காரங்க இடது கையை எல்லா வேலைக்கும் பயன்படுத்துவாங்க. அதனால அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இல்ல. சோ நம்ம வலது புறம் தான் எல்லாம் பண்ணணும், வலது கை பக்கம் தான் எல்லாம் பண்ணணும். யாரா ஒன்னு ரெண்டு பேருக்கு இடது கை பழக்கம் வந்துடும். அது பிறவில இருந்து வருது, அது குழந்தைகள் இருந்தே மாத்துவாங்க. அம்மா என்ன சொல்ல, இடது கையில எடுக்காதரா, இடது கையில சாப்பிடாதரா. இப்ப என்ன பண்றாங்க, சமையல் அறையில போயிட்டு இடது கையில தோசை சுட்டு வலது கையில சாப்பிட்டு இருப்பான். இந்த கையில நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த கையில சாதம் வச்சுட்டு இருப்பான், வலது கையில பப்படம் வச்சு சாப்பிட்டு இருப்பான். நல்ல வேலை அப்பதான் சொல்லுவேன், இந்த ரெண்டு கை தான் கடவுள் கொடுத்தா, நாலு கை கொடுத்தா நாலு கையிலையும் சாப்பிடுவீங்க போல இருக்கு. அது மாதிரி கொடுமை. சோ வலதுபுறம் வலதுபுறம் சுற்றி வருவது, கோயிலை வலம் சுத்துவது, துளசியை வலம், எல்லாமே வலப்பக்கமா செய்யணும். அதுதான் ஆஸ்பீசியஸ். இடது பக்கம் எல்லாம் பண்றது இன்ஆஸ்பீசியஸ், அமங்கலமான. இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பாக்குறாரு, இந்த பசு மாதிரி புனிதமான ஒரு ஜீவன் வந்து அம்மா மாதிரி இருக்கிறது யுதிஷ்டருக்கு வலது பக்கம் இடது பக்கம் கடந்து போகுது. கழுத மாதிரி மோசமான மிருகம் வந்து வலது பக்கம் கடந்து போகுது. அது ஆப்போசிட்டா இருக்கு, ஆப்போசிட்டா நடக்குது. குதிரைகள்லாம் அவரை பார்த்து அழுகுது, அழுகுது. இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ராங், ஏதோ கெட்டது நடக்க போகுதுங்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. அடுத்தது, மிருத்யூதூத கபோதோயம் உலூக கம்பயன் மனஹ பிரத்யுலூகஸ்ச குவானைர் விஸ்வம் வை சூன்யம் இச்சதா. இந்த புறா ஒரு மரணதூதனை போல காணப்படுவதை பார். ஆந்தைகளின் வீரீட்டலல்களும் அவற்றுடன் போட்டியிடும் காகங்களும் என் இதயத்தை நடுங்க செய்கின்றன. பிரபஞ்சத்தையே சூனியமாக செய்துவிட விரும்புவதைப் போல இவை காணப்படுகின்றன. இதுவும் இரண்டாவது நிமித்தம் தான். முதல் நிமித்தம் என்ன பார்த்தோம், நம்ம உடல்ல வரக்கூடியது. யுதிஷ்டிர மகாராஜா அவரோட உடல்லே சில கெட்ட நிமித்தங்களை பார்த்தார். இப்ப அடுத்தது மற்ற ஜீவராசிகிட்ட பாக்குறாரு. இந்த ஆளை வந்து ஆந்தை வந்து ராத்திரி தான் வரும். ராத்திரி பாத்தீங்கன்னா உட்காந்து அது ஒரு சத்தம் போடும், ஆந்தை வர்றது. அப்புறம் அது கூட இந்த ஆந்தை மாதிரி மிருகங்களோட காக்கா போட்டியிடுறது, சில நேரங்கள் காக்கா கத்துவது, ஆந்தை கூட சேர்ந்து கத்துறது, சில நேரங்கள்ல இந்த நரி ஊளையிடுறது, ஓநாய் ஊளையிடுறது. இதெல்லாம் சம்திங் ராங். ஏதோ கெட்ட விஷயங்களை பார்த்தாலோ, கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் எதாவது நடக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது யுதிஷ்டிர மகாராஜாவுடைய இதயத்துல ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படுது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத அவரு ஃபீல் பண்றாரு. அடுத்தது, தூம்ராதிச பரிதய கம்பதே பூசகாத்ரிபி நிர்காதஸ்ய மகாம்ஸ்தாத சாகம் சஸ்தனயித்னுபி. புகை எப்படி புகை எப்படி வானத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார். பூமியும் மலைகளும் துடிப்பதைப் போல காணப்படுகின்றன. மேகமில்லாத நீலவானிலிருந்து இடி ஓசை கேட்பதை பார். இப்ப மூணாவது வந்தாச்சு. மூணாவது என்னது, இயற்கையினால் நடக்கூடிய மாற்றங்களை பார்க்கிறார். முதல் மாற்றம் தன்னுடைய உடல்லே உணர்ந்தார். சில சகுனங்களை தன் உடல்லே உணர்ந்தார். இரண்டாவது சில நிமித்தங்களை மற்ற ஜீவராசிகிட்ட உணர்ந்தார். மூன்றாவது இயற்கையில பாக்குறாரு. இப்ப நாமளே பாக்குறோம் இல்லையா, கலியுகனாலே எல்லாம் கெட்ட சகுனம் தான். பாருங்க, மழை பெய்ய நேரத்துல பெய்ய மாட்டேங்குது, பெய்யக்கூடாத நேரத்துல மழை பெய்யுது. மழை இல்லையே நினைச்சிட்டு இருப்பான், அப்ப மழை பெய்யாது. மழை வேணாங்கும் போது ஊரெல்லாம் தண்ணி ஆயிடும். அப்புறம் திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கும், வெயில் அடிக்க கூடாத நேரத்துல வெயில் அடிக்குது. காற்று வீசாத காலத்துல காற்று வீசுது. எல்லாம் தலைகீழ நடக்குது. அப்படி என்னது, கலியுகத்துல அக்கிரமம் செய்யறவங்க அதிகமாயிட்டாங்க. கலியுகத்துல வந்து
கலியுகனாலே அக்கிரமக்காரர் தான். கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்துல எல்லாரும் சூத்திர குணம் படைச்சவங்களா இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்துல எல்லாரும் சூத்திர குணம் படைச்சிருக்கிறதுனால எல்லாமே தலைகீழ தான். கலியுகத்துல நல்ல சகுனங்கிறது ரொம்ப குறைவு தான், எல்லாம் கெட்ட சகுனம் தான். பெண்கள்லாம் பாருங்க தலைவிரி கோலமா போவாங்க, கேட்டா அது பேஷன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப நம்ம தலை விரிச்சு போட்டிருப்போம்? செத்த வீட்டுலதான் தலை விரிச்சு போட்டிருப்போம் இல்லையா? நம்முடைய வேத கலாச்சாரம் என்னது? யாரா செத்து போனா தலை விரிச்சுக்கா, ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, என்கிட்ட சொல்லாம போயிட்டியேன்னு அழுதுட்டு இருப்போம். இன்னைக்கு அது கூட அழுக முடியாம என்ன பண்ணிடுறாங்க, சென்னை மாதிரி ஊர்கள்ல ஆளை வந்து வேலைக்கு வச்சிருவாங்க. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அழுவாங்க. நேத்து வர நல்லா இருந்தியே, என்கிட்ட சொல்லாம நீ போயிட்ட, சொல்லியிருந்தா நானும் வருவேன், உன்னை எங்க நான் இனி தேடுவேன் அப்படின்னு பாடுவாங்க. அது மாதிரி அஹ், இறந்து போன வீட்டுல பாடுறதுக்கு கூட ஆளை செட் பண்ணிட்டாங்க. சோ ஒரு காலத்துல இந்த தலைவிரி கோலமா இருக்கிறது, தலையெல்லாம் விரிச்சு போட்டு லூஸ் ஹேர், இந்த லூஸ் ஹேர் என்ன சொல்றது போங்க. அது வந்து ஒரு காலத்துல, இப்ப கூட சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்க விட மாட்டாங்க. தலைவிரி கோலமா இருக்க விட மாட்டாங்க. உடனே பெரியவங்க எல்லாம் சத்தம் போய், "ஏன், என்ன ஆச்சு, யாருங்க செத்து போயிட்டா தலை விரிச்சு போட்டிருக்கிற, தலையை கட்டு முதல்ல" அப்படிமா. ஆனா பாருங்க, இது கலியுகத்துல சாதாரணமா எல்லாம் தலைவிரி கோலமா இருக்கு. அஹ், நெத்தியில எந்த ஒரு அடையாளம் கிடையாது. யாரை பார்த்தாலும் நெத்தி பூரா சூன்யமா இருக்கு. முன்ன காலத்துல நாங்கெல்லாம் வந்து எயிட்டிஸ்ல, நான் வந்து 80 கிட்ஸ் ஆக்சுவலி. நாங்க எயிட்டிஸ்ல வந்து ஸ்கூலுக்கு போனா நிறைய பசங்க பொட்டெல்லாம் வச்சுட்டு சிலர் வந்து விபூதி பூசிட்டு வருவாங்க, சிலர் வந்து சந்தனம் வச்சுட்டு வருவாங்க, சிலர் குங்குமம் வச்சுட்டு வருவாங்க, சிலர் இந்த மாதிரி திலகம் போட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு பசங்க நெத்திலையும் அடையாளமே கிடையாது. எல்லாம் சூனியம் பிடிச்ச மாதிரி சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அடையாளம் கிடையாது. அது ஸ்கூல் அரசா கவர்மெண்ட் இது ஸ்கூலே சொல்லுது, ஸ்கூல் நிர்வாகமே, நீங்க பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாது, வளையல் போட்டு வரக்கூடாது, கொலுசு போட்டு வரக்கூடாது. மொத்தத்துல எல்லாருமே வந்து சுடுகாடா மாத்தணும். எல்லா இடத்தையுமே கடவுள் நம்பிக்கை இல்லாத இறை உணர்வற்ற ஒரு சமுதாயம், நாத்திக சமுதாயத்தை உருவாக்கணும். அதுதான் இன்னைக்கு இவங்களோட குறிக்கோள். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள், அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், பேரளவான போலி சமூக போராளிங்க, பேரளவான மத போதகர்கள், பேரளவான ஸ்கூல் நடத்துறவங்க, இவங்களுக்கு எல்லாம் லட்சியம் என்னன்னா இறை உணர்வற்ற ஒரு நாத்திக சமுதாயம் தான் இவங்களுக்கு வேணும். அதுக்கான முயற்சி தான். ஆனா கேட்டா சொல்லி வேணாம், எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்ல, எந்த சமுதாயத்தையும் சார்ந்த, அது மாதிரி ஒரு காலத்திலயும் கிடையாது. எந்த மன்னரும் சொன்னதுல நான் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் இல்ல. நீங்க பாருங்க, மன்னர் ஆட்சியில எல்லா மன்னர்களும் ஏதேனும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோம். ஒண்ணு சைவ மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, இல்ல வைணவ மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, இல்ல புத்த மார்க்கத்தை பின்பற்றுவாங்க. அந்த காலத்து மன்னர்கள் யாரேனும் ஏதேனும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டுதான் இருந்தார்கள். நாங்க எந்த மார்க்கத்தையும் சேர்ந்தவங்க இல்ல, நாங்க எந்த சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க இல்ல, நாங்க வந்து எந்த மதத்தையும் சேர்ந்த ஒரு நாளும் ஒரு மன்னரும் சொன்னதில்லை. இனி கலியுகத்துல பாருங்க, மதசார்பற்ற கல்விம்பாங்க, மதசார்பற்ற நாடும்பாங்க. ஆனா குறிப்பா நம்ம சனாதன தர்மத்தையே சொல்லிக்கிட்டு, மற்ற மதம் எல்லாம் ஒண்ணு பேசுனா உடனே அடிச்சு விடுவோம். அதனால அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். இதுதான் இந்த கலியுகத்துடைய துர்பாக்கியம். அதனால கலியுகத்துல நிறைய அபசகுணங்கள் தான் இருக்கு. எங்க போனாலும் அபசகுணம். ஆனா கலியுக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாமம் போடுறது அபசகுணம். அந்த மாதிரி அவங்க மனசுல பதிய வச்சுட்டாங்க. சினிமால வந்து, என்ன நாமம் போட்டியா, அவ்வளவுதான் போச்சா, எல்லாம் பட்ட நாமம் போட்டு வந்துட்டீங்களா, முடிஞ்சு. இப்படி சொல்லி சொல்லியே சினிமால கேலி பண்ணி, ஏதாவது காமெடி, அதாவது விளையாட்டு, நகைச்சுவைக்கு வந்து நாம போட்டு வர்றது, இவனை பார்த்துட்டு போனா வேலை நடக்காது, இந்த மாதிரிலாம் சொல்லி நம் அடையாளத்தையே அழித்து விட்டாரு. இன்னைக்கு பாருங்க, பசங்க திலகம் போடுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, பொட்டு வைக்கவே தயங்குறாங்க, அப்புறம் இங்க திலகம் போடுறோம் இல்லையா? அப்பெல்லாம் நல்ல பெரிய திலகமா போட்டு வருவாங்க, சின்ன சின்ன பசங்களா வச்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஏதோ வயசானவங்க, கோயிலுக்கு போறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க திருமணம் இட்டுக்கிறாங்க, திலகம் போட்டுக்கிறாங்க, பட்டை அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு இளைஞர்கள், இன்னைக்கு ஏதோ ஒரு இளைஞர்கள் சிறுவர்கள் நெற்றியில ஏதோ ஒரு அடையாளம் நம்மளால பார்க்க முடியுதா? இவங்க சனாதன தர்மத்தை பின்பற்றாங்கன்னா நெத்தியில பார்த்தா தெரியாது, அவங்க சொன்னாதான் தெரியும் நாங்க சனாதன தர்மத்தை பின்பற்றோம், நான் பகவத்கீதை படிக்கிறேன், நான் இஸ்கான்ல இருக்கேங்கிறத பக்தர்களை பார்த்தாதான் தெரியும். இல்லாட்டி ஒரு அடையாளம் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மொத்தத்துல இங்க சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுங்கிறத கங்கணம் கட்டிட்டு, இப்படிதான் கலியுகத்துல பூரா அபசகுனம். எது நல்ல சகுனமோ கலியுக மக்கள் எதை நல்ல சகுனமோ அது கெட்டதுன்னு நினைப்பாங்க, கெட்டதை நல்லதுன்னு நினைப்பாங்க. அதுதான் உலகம். கலியுகத்துல வந்து எல்லாம் தலைகீழ், கரப்பாம்பூச்சி தலைகீழ போட்ட மாதிரி தான் நடப்பாங்க எல்லாம். சரி, அப்போ இங்க
யுதிஷ்டிர மகாராஜா இயற்கையில பல சீற்றங்களை பாக்குறாரு. அதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகம். டைம் எவ்வளாச்சு? வாயுர்வாதிகரஸ்பர்ஷோ ரஜசா விஸ்ருஜம் ஸ்தமஹ அஸ்ருக் வர்ஷந்தி ஜலதா பீபத்சம் இவ சர்வதஹ. வேகமாக வீசும் காற்று மண்ணை வாரி அடித்து இருளடச் செய்கிறது. எல்லா இடங்களிலும் மேகங்கள் மழையை பொழிந்து ரத்தம் சிந்தி செய்யும் நாசத்தை விளைவிக்கின்றது. அதுதான் இப்ப நடக்குது. திடீர்னு புயல் வருது. அதுல வேற பாருங்க, நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மக்கள்லாம் எவ்வளவு புத்திசாலி. வருஷா வருஷம் டிசம்பர் மாசம் புயல் வரும், வருஷா வருஷம் மழை பெய்யும். அந்த மழை தண்ணியில எங்க போச்சு தெரியாது. ஆனா மார்ச் மாசம் குடத்தை தூக்கிட்டு போவாங்க, எங்க தண்ணி கிடைக்குமா? இதுதான் இன்னி அவல நிலை. இன்னைக்கு கலியுக மக்களுடைய அவல நிலை என்னன்னா, நவம்பர் டிசம்பர் மாசத்துல நல்ல மழை பெய்யும், அந்த தண்ணியை பூரா வீணாக்கிடுவாங்க. அப்புறம் மார்ச் ஏப்ரல் மேல குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போவாங்க. இந்த குடத்துல இந்த தண்ணி கிடைக்குமா, அங்க தண்ணி கிடைக்குமா, அந்த அடிப்பம்புல கிடைக்குமா, போர்ல தண்ணி வரல, வீட்டுல தண்ணி வரல. இதுதான் கலியுக மக்கள். நிர்வாக திறமை இல்லாத மக்கள், சூதரர்கள். கலியுகத்துல எல்லா சூதரர்கள், மக்களும் சூதரர்கள், மக்கள் தேர்ந்த தலைவரும் சூதரர்கள். அப்புறம் எங்க நல்ல ஆட்சி நடக்கும்? இந்த மாதிரிதான் இயற்கையினுடைய சீற்றம். எப்படின்னா, பொய், பித்தலாட்டம், திருட்டு, ஏமாற்றம் இதெல்லாம் நிறைந்த மக்கள். ஏமாற்றுறவங்க, பொய் பேசுறவங்க, திருடுறவங்க, சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம், யார வேணாலும் ஏமாத்தலாம், எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். சோ என்ன ஆகுது? இயற்கையை சுரண்டி கோயில் நிலத்தை வித்து கோயில் நிலத்தை திருடுறது, அப்புறம் அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறது, விவசாய நிலங்களை வீணாக்குறது, இப்படி எல்லாம் பண்ணி இயற்கைக்கு எதிரா செயல்பட்டு செயல்பட்டு இன்னைக்கு இயற்கையினால தண்டிக்கப்படுறாங்க. ஊரா ஏரி குளத்துல பூரா வீடு கட்டிட்டாங்க. ஊர் பேர்ல மட்டும்தான் ஏரி இருக்கு, அங்க ஏரியை காணும். காட்டாங்குளத்தூருங்கிறாங்க, குளத்தையே காணும். குளத்தூர்னு பேர் இருக்கு, ஆனா குளத்தை காணும். வேளச்சேரின்னு பேர் இருக்கு, ஏரியை காணும். எங்க போச்சு? எல்லாம் காலேஜ் ஸ்கூலு கட்டடம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி மொட்டை மாடியில இருந்து யாராவது பிஸ்கட் போடுவாங்களா, பால் ஊத்துவாங்களான்னு பார்த்து. இதுதான் கலியுக மக்கள். சோ கலியுகத்துல மக்கள் இயற்கைக்கு எதிராக செயல்பட செயல்பட இயற்கையினால மேலும் மேலும் தண்டிக்கப்படுறாங்க. இதை உணர்றதே கிடையாது. வருஷம் வருஷம் நடக்குது. சரி, இந்த தடையாவது நம்ம இந்த மழை நீரை ஒழுங்கா சேகரிக்கணும், ஏரி குளங்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும், ஒரு திட்டம் போட மாட்டாங்க. எப்படியெல்லாம் புலன்பு அனுபவிக்கலாங்கிற திட்டம் மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அதுதான் இங்க நடக்குது. அடுத்தது, சூர்யாம் ஹத பிரபம் பஷ்ய கிரக மர்த்தம் விதோ திவி சசங்குலைர் பூதகனே ஜலிதே இவ ரோதசி. சூரிய கதிர்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன, நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று சண்டை செய்வதாக காணப்படுகிறது, குழம்பிய ஜீவராசிகள் எரிவது போலவும் அழுவது போலவும் காணப்படுகின்றன. இதெல்லாம் அபசகுணம். இது பாகவத்துல நிறைய இருக்கு. இந்த உலகத்துல படைப்பின் ஆரம்பத்திலேயே ஜெயன் விஜயன் 2 பேரும் 2 ராட்சசர்களா பிறந்தாங்க. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. அவங்க பிறக்கும் போதே பல்வேறு கெட்ட சகுனங்கள். ஜெயன் விஜயன் இந்த பூமியில வரும்போது இதெல்லாம் நடந்தது. சமுத்திரம் எல்லாம் கொந்தளிக்கிற மாதிரி, நட்சத்திரங்களா எரியற மாதிரி, பலத்த புயல் காற்று வீசுறது மாதிரி. இது இந்த 2 அசுர குழந்தைகள் இந்த பூமியில பிறந்ததுக்கான அடையாளம். துரியோதனன் பிறக்கும்போது இது நான் சொன்னது சத்தியுகம். திரேதா யுகத்துல ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் கரண், தூஷன் இவங்கெல்லாம் இருக்கும்போது கெட்ட சகுனம் நிறைய இருந்தது. கரண் தூஷன்லாம் ஜனஸ்தானத்துல ராமர் கூட சண்டை போட போகும்போது கோவேரி கழுதையெல்லாம் கத்திச்சு அவங்கள பார்த்து. வானத்துல ரத்தம் மழையா பொழிஞ்சு. என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் ராமர் கையால சாக போறீங்கன்னு அர்த்தம். இந்த 14,000 ராட்சசர்களும் ராமர் கையில கதை இன்னைக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி துவாபர யுகத்துல துரியோதனன் குழந்தையா பிறந்த போது 99 குழந்தைங்க, 100 குழந்தை, மொத்த கௌரவர்கள் 100 பேர். அதுல ஃபர்ஸ்ட் துரியோதனன் பிறக்கும் போதே பல கெட்ட சகுனங்கள். அப்படி ஆகாசத்துல மேகமே இல்லாத இடி முழங்குது, பயங்கரமான இடி சத்தம். இங்க சொன்னார் இல்லையா, மேகமே இல்லாத இடி முழங்குது. அதுக்கப்புறம் ஓநாய்கள், குள்ள நெறிகள் ஊழையிடுது, பல்வேறு கெட்ட சகுனம். அப்ப விதுரர் சொல்றாரு, திருதராஷ் இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைய விட்டுடு, உனக்கு 99 குழந்தை இருக்குல்ல, இது வேண்டாம் விட்டுடுன்னா திருதராஷ்டிரர் கேட்கல. அந்த குழந்தை மேல அவ்வளவு பற்றுதல். ஐயோ, என் மூத்த பையன், அவன் எப்படி நான் விடுறது, அவன் வேண்டாம், அவனை கொன்னுருவோம் நம்ம, இந்த குழந்தை இந்த வம்சத்துக்கே துரோகி, சத்ரு, இவன் பிறந்ததுமே கெட்ட சகுனம் தான், வேண்டாம் வேண்டான்னு தலைவலையும் அடிச்சுக்கிட்டாரு விதுரர். திருதராசன் கேட்கவே இல்லை.
ஒட்டுமொத்த குருவம்சத்துக்கு அழிவுக்கும் துரியோதனன் தான் காரணம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் பிறக்கும் போது பல்வேறு சுபசகுனங்கள், தேவர்கள்லாம் ஆகாசத்துல பூக்களை மழையா பொழியறாங்க, நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப மங்களமா இருக்கு, ரொம்ப அருமையான ரம்மியமான காற்று வீசுது, எல்லாம் ஆனந்தமா இருக்காங்க. அர்ஜுனன், நகுலன், பீமன், சகதேவன், யுதிஷ்டர்லாம் பிறக்கும் போது அப்படி ஆஸ்பீஷியஸ் மங்களமான அதே மாதிரிதான் பகவானுடைய அவதாரம், ராம அவதாரம் ஆகட்டும், கிருஷ்ண பகவான் அவதரிக்கும் போது, சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கும் போது, பகவானும் பகவானது பக்தர்களும் அவதரிக்கும் போது, தோன்றும் போது எல்லா சுப சகுனங்களும் காட்டும். நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கும். அப்புறம் மழைகள், நதிகள்லாம் ரொம்ப மங்களமா இருக்கும். நதிகள்ல அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ரொம்ப அழகா நல்ல சகுனமா இருக்கும். அப்போ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்ல குழந்தை. வியாசர் குழந்தையா பிறந்தாரு, பகவான் கிருஷ்ணர் குழந்தையா வந்தாரு, பலராமர் தோன்றினாரு, ராமச்சந்திர பிரபு, பரத, லட்சுமணன் எல்லாம் வந்தாங்க, யுதிஷ்டிர மகாராஜ் வந்தாரு. இதெல்லாம் ஆஸ்பீஷியஸ். இது எப்பவுமே இருக்கு, எல்லா யுகத்திலும் எல்லா காலத்திலும் சுப சகுனங்கள் இருக்கு, அசுப சகுனங்கள் இருக்கு. சரி, அடுத்தது. நத்யோ நாதஸ்ய க்ஷுக்ஷ்பிதா சராம்சி சமனாம்சி ச ந ஜ்வலதி அக்னிர் ஆக்ஞேய காலோயம் கிம் விதாஸ்யதி. நதிகள், உபநதிகள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மனம் ஆகிய அனைத்தும் கலங்கியுள்ளன. நெய்யினால் அக்னி ஜொலிக்கவில்லை. என்ன அசாதாரணமான நேரம் இது, என்ன நடக்க போகிறதோ. இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் பாக்குறாரு. இதெல்லாம் இன்னும் ஆஸ்பீஷியஸ். நெய், யாகத்துல நெய் ஊத்துனா அப்படியே ஜொலிக்கணும் அது நெருப்பு. ஆனா அப்படி பார்த்தா ரொம்ப மங்கி போன மாதிரி இருக்கு. ஒரு ஆஸ்பீஷியஸே இல்ல. யாகத்துல ஒரு மங்களமாவே இல்ல. எல்லாம் கலங்கமா இருக்கு. நதிகள், குட்டைகள்லாம் கலங்கி போயிருக்கு. மனசு சுத்தமா இல்ல. மனசு பூரா அசுத்தமா இருக்கு. மக்களுடைய மனசெல்லாம் என்னவோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் கலியுகத்துல நம்ம கண் கூட பார்க்கலாம். கலியுகத்துல எல்லாம் ஏமாத்துக்காரங்க, மனசு சுத்தம் கிடையாது, நதிகள் எல்லாம் சாக்கடையாக்கிட்டாங்க, குட்டைகள் எல்லாம் மூடிட்டாங்க, ஒன்னும் கிடையாது. எல்லாம் கலியுகத்துல என்ன ஸ்பீசிஸ் தான். சரி, என்ன பண்றது இப்போ, கடைசியா என்ன முடிவுன்னு பார்ப்போம். நாபிபந்தி ஸ்தனம் வத்சா ந துக்யந்தி சமாதரஹ ருதந்தி அஸ்ருமுகா காவோ ந க்ருச்சந்தி ருஷபா விரஜே. கன்றுகள் பசுக்களின் பால் காம்புகளை உறிஞ்சி குடிக்கவில்லை, பசுக்களும் பால் கறக்கவில்லை. அவை கண்களில் நீர் மழ்க அழுது கொண்டு நிற்கின்றன. மேலும் காளைகளும் மேய்ப்பு நிலைகளுக்கு இன்பம் காணவில்லை. பாருங்க, பசு அழுகுது. இது ரொம்ப ரேர். அதாவது யுதிஷ்டிர மகாராஜாவுடைய காலத்துல இதெல்லாம் பார்க்கறது அபூர்வம். இப்ப நம்ம என்னெல்லாம் கெட்ட சகுனம் எல்லாம் பார்த்தோமோ, இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜாவுடைய காலத்துல நடக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அப்ப பகவானுடைய தாமரை பாதம் இந்த பூமியில் இருந்தது. யுதிஷ்டிர மகாராஜா ஒரு நேர்மையான மன்னர் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. மன்னன் ஆகச் சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தரா இருக்கார். மன்னன் ஒரு நேர்மையான செங்கோல் ஆட்சி கொடுத்ததுனால, மன்னன் ஒரு கிருஷ்ண பக்தரா இருந்ததுனால, பகவான் இந்த பூமியில இருந்ததுனால, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பேசிட்டு இருந்தோமோ இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் அவர் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இப்ப பாக்குறாரு. ஆனா கலியுகத்துல நாம இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்னது? கலியுகத்துல பூரா பாவகாரன் இருந்தவன். கலேர் தோஷ நிதிராஜன். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் அதிகம். பசு அழுகுது. பசுவுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. பசு சந்தோஷமா இல்ல. அவ்வளவுதான். கலியுகத்துல இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் என்னெல்லாம் பார்த்தோமோ அது கண் கூட கலியுகத்துல நடந்துட்டு. தெய்வதானி ருதந்தி ஸ்வஸ்யந்தீஹ உச்சலந்தி ச இமே ஜனபதா கிராமா புரோத்யானாகராம் தத்ரமா பிரஷ்டஸ்ரீயோ நிரானந்தா கிம் அகம் தர்ஷந்தி நச. ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்கள் அழுவது போலவும் வியர்வை சொரிவது போலவும் அங்கிருந்து வெளியேற நினைப்பதை போலவும் காணப்படுகின்றன. நகரங்கள், கிராமப்புறங்கள், நந்தவனங்கள், சுரங்கங்கள் மற்றும் ஆசிரமங்கள் ஆகிய அனைத்தும் பொழிவிழந்தும் மகிழ்ச்சியற்றும் காணப்படுகின்றன. எத்தகைய துன்பம் நமக்காக காத்திருக்கிறது என்றவோ நான் அறியேன். இதுவும் கலியுகத்துல பாக்குறோம். சில கோயில்ல விக்கிரகம் அழுதுங்கிறாங்க, அதுக்கு வேர்த்து விட்டுதுங்கிறாங்க. சில கோயில்ல பார்த்தா கருவறையே இருளழிஞ்சு போய் கிடக்கு. அதை சுத்தம் பண்றது கிடையாது. பிராமணர் சுத்தமா கிடையாது. அவங்க அழுக்கு ஆடை உடுத்திருப்பாங்க. பிராமணர் சுத்தம் இல்ல. அந்த கருவறைக்குள்ள கரப்பாம்பூச்சி, எலி, பூனை எல்லாம் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் கலியினுடைய சிம்டம். கலியுகத்துல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தூய்மையா ஆடை உடுத்தி இருக்க மாட்டாங்க. கோயில் சுத்தமா இருக்காது. பெரும்பாலும், நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பல, பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது.
அது பேருக்கேன்னு கோயில் வழிபாடு நடக்குது, அவ்வளவுதான். அந்த விக்கிரகங்கள்லாம் பேசாம இந்த கோயிலை விட்டு போயிடலாமான்னு இருக்கு. அந்த மாதிரிதான் அங்க பூஜாரி வரவனை பிடிச்சி காசை புடுங்கிறது. பணம் தட்டுல போட்டா தட்டுல பணம் கொடுத்தா ஒரு வழிபாடு, காசு போடுறத வச்சு வழிபாடு. நீங்க சும்மா போய் நின்னா தரிசனம் பண்ணியாச்சா போங்கம்பாங்க. ஒரு 10 ரூபா போட்டா சடாரி வைப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. 20 ரூபா வச்சீங்க, ஒரு பகவான்ட்டு ஒரு சின்ன பூ எடுத்துட்டு வந்து தருவாங்க. 50 ரூபா கொடுத்தீங்க, கொஞ்சம் மல்லிப்பூ மாலை எடுத்து உங்க மேல போடுவாங்க. 100 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு பெரிய மாலை கொண்டு வந்து போடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க விக்கிரகத்தையே தூக்கிட்டு போயிடலாம். அது மாதிரி கலியுகத்துல அந்த தரிசனம், 50 ரூபாய் கூப்பனு, 100 ரூபாய் கூப்பனு, 500 ரூபாய் தரிசனம், 1000 ரூபாய்க்கு தரிசனம், விஐபி தரிசனம். கலியுகத்துல வழிபாட்டு ஸ்தலங்களா வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. கால கொடுமை. கொடுமை இது. நீங்க சவுத் இந்தியால, நார்த் இந்தியால போனீங்க, பூஜாரி உங்க தலையை பிடிச்சி பகவான் பாதத்திலே அமுத்திடுவார், பைசா கொடுப்பார். ஜெகநாதபுரி கோயில்ல போனீங்க, உங்க தலையை கொண்டு ஜெகநாதருடைய பாதத்துல வச்சு எடு பைசா எடுப்பார். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பூஜாரிகளுக்கு வருமானம் ரொம்ப கம்மி. அரசாங்கம் சரியா வருமானம் கொடுக்கறது இல்ல. அவங்க சம்பளம் கிடையாது. தட்டுலயும் பணம் போடக்கூடாது, உண்டியல் பணத்தை அரசாங்கம் எடுத்துரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கலியுகத்துல யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லா குற்றங்களும் தோஷங்களும் நிறைந்ததா இருக்கு. கலேர் தோஷ நிதிராது. கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல இருக்கு. சரி, அடுத்தது என்னது? எல்லாம் ஆசிரமெல்லாம் பொலி விளைஞ்சிருக்குது. ஏன்னா அங்க ஆன்மீக விஷயமே கிடையாது. ஆசிரமத்துல பூரா பௌதிக ஆசை, நிலத்தை வாங்கணும், வீடு கட்டணும், ஆசிரமம் கட்டணும், அங்க சொகுசா வாழணும். அப்படித்தானே பெரிய நிறைய சாமியார்கள்லாம் இருக்காங்க. இப்படி சோகால்டு ரிலிஜியன், பேரளவான தர்மத்தை பின்பற்றுவது, பேரளவான கோயில்கள், பேரளவான சாதுக்கள், பேரளவான ஆசிரமம் எல்லாம் கலியுகத்துல இங்க சொன்னது யுதிஷ்ட மகாராஜ் என்னெல்லாம் பாக்குறாரோ அது கலியுகத்துல கொடி கட்டி பறக்கு. அடுத்தது என்னது? இதுதான் ஃபைனல். மன்யேதைர் மகோத்பாதை நூனம் பகவத பதை அனன்ய புருஷ ஸ்ரீபீர் கீடபூர்கத சௌபகா. இந்த மண்ணுலக குழப்பங்களுக்கெல்லாம் உலகின் நல்லதுஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டிக்காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரை பாத சுவடுகளால் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இந்நிலை நீடிக்காது என்பதையே இந்த அறிகுறிகள் சுட்டி காட்டுகின்றன. இப்ப யுதிஷ்ட மகாராஜ் என்ன கன்க்ளூட் பண்ணிட்டாரு? என்ன முடிவுக்கு வந்துட்டாரு? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, துவாபர யுகம் முடிய போகுது, இனி கொஞ்ச நாள்ல கலியுகம் தொடங்க போகுது. பகவான் இந்த லீலையை முடிச்சு திரும்ப போறாரு. அவர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டா எல்லா ஐஸ்வர்யங்களும் போயிடும், எல்லா சுப நிகழ்ச்சிகளும் போயிடும், எல்லா சுபகாரியம் போயிடும், எல்லா அவசரம். இதெல்லாம் பாக்குறாரு. இப்போ யுதிஷ்டிர மகாராஜா புரிஞ்சுட்டாரு, கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. அதனாலதான் அர்ஜுன் இன்னும் வரல. ஏதோ சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு. பகவானுடைய திருப்பாதம் இந்த பூமியில இருந்து மறைஞ்சிருக்கணும், இல்ல மறைய போகுதுங்கிறத உணர்றாரு. அதனாலதான் இந்த கெட்ட சவுண்ட் எல்லாம் பாக்குறாரு. சரி, அப்ப கலியுகத்துல இதெல்லாம் இந்த துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்தை விட்டுட்டு கிருஷ்ணர் மறைந்து விட்டார் அப்படிங்கிறது பின்வரும் ஸ்லோகங்கள்ல யுதிஷ்டிர மகாராஜ் கேள்விப்படுவார். பகவான் மறைஞ்சிட்டார் அர்ஜுனன் சொல்லுவார். அதுக்கப்புறம் பாண்டவர்களும் ராஜ்யத்தை விட்டுட்டு அவங்களும் துறவரம் போயிடுவாங்க. பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக. பரீட்சித்தோடைய ஆட்சி காலம் பொற்காலமா இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்துல கலிபுருஷன் உள்ள நுழையவே முடியல. பகவானுடைய விருப்பத்தினாலதான் கலிபுருஷன் உள்ள வந்தார். இல்லாட்டி பரீட்சித் சற்றும் குறைந்தவரல்ல யுதிஷ்டிர மகாராஜோட ஆட்சி. யுதிஷ்டிர மகாராஜ் ராமராஜ்யம், அது போல 5000 வருஷமே பரீட்சித்தோட ராஜ்யம். ஆனா கலியுகம் தொடங்கிதான் ஆகணும். 4 யுகம் காலச்சக்கரம் மாறி மாறி சொல்லணுமே. கலியுகம் வந்துதாகணும். பரீட்சித்தை போன்ற நேர்மையான ஒரு மன்னன் இருக்கிறவரை கலியுகம் தொடங்க முடியும். அதனால பரீட்சித்தை பகவான் பயன்படுத்தி கொண்டு கலியுகத்தை தொடங்கினார். இந்த கலியுகத்துல பகவான் மறைந்து விட்டார். அவர் பாத சுவடு கலியுகத்துல இல்ல. கலியுக மக்களுக்காக பகவான் ஒரே ஒரு விஷயம் தான் விட்டுட்டு போனார், ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் இதை பற்றி பாடுவது. பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கிறது, பாகவதத்தை பாடுவது ஒன்றுதான் மங்களத்திலெல்லாம் மங்களமானது. மீது எல்லாம் அமங்கலமான செய்தி. கலியுகத்துல ஒரே ஒரு மங்களம் தான் இருக்கு, அது பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பாகவத தர்மம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் இது ஒன்று மட்டும்தான் மங்களம். இந்த நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்குதோ, பகவானுடைய நாமம் எங்க உச்சரிக்கப்படுதோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ஜபம் நடக்கிற இடம் அது மங்களத்திலெல்லாம் மங்களம்.
அது அமங்கலம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த தோஷங்கள் குற்றங்கள் என்ன இருந்தாலும் சரி, எங்க பகவான் நாம உச்சரிக்கப்படுதோ அது இமிடியட்டா பியூரிஃபை ஆயிடும். கலேர் தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரை. பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்யறதுனால, நாம ஜபம் செய்யறதுனால எல்லா விதமான சகுனங்களும் நிமித்தங்களையும் கடந்து எந்த ஒரு பாதிப்பும் பக்தனுக்கு கிடையாது. ஒரு பக்தனுக்கு சுபகாரியம் அசுபகாரியம், சுபசகுனம் கெட்ட சகுனம், நல்லது கெட்டது ஒன்னும் அவரை பாதிக்காது. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்யறாரோ, யார் தினம் பாகவதம் வாசிக்கிறாரோ, அவர் இந்த பூமியவே புனிதப்படுத்திட்டு இருக்காருன்னு. ஏன்னா கலியுகத்துல பகவான் இதுலதான் இருக்கார். கலியுகத்துல பகவான் நேரடியா அவதாரம் பண்ணல, அவர் திரியுகா. பகவான் 3 யுகத்துல மட்டும்தான் வர்றாரு, சத்திய திரேதா துவாபரா. பகவான் 3 யுகத்துலதான் கிருஷ்ணர் நேரடி அவதாரம் பண்றாரு. கலியுகத்துல அவர் தன்னை மறைச்சுண்டு பகவானே பக்தனா வந்தாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப கலியுகத்துல பகவான் எங்க இருக்காரு? அவர் சைதன்ய மகாபிரபுவா பக்தனா அவதாரம் செஞ்சாரு. அவர் ஹரிநாமத்திலையும் பாகவதத்திலையும் இருக்காரு. பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம், ஒளி சப்த பிரம்மம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சப்த பிரம்மம். சோ சவுண்ட் இன்கார்னேஷன். கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். கலியுகத்துல பகவான் பாகவத ஸ்லோகத்துல இருக்கார். அப்ப எங்க பாகவதம் இருக்கோ, எங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்குதோ, எங்க நாம ஜபம் நடக்குதோ, அந்த இடம் மங்களமானவற்றெல்லாம் மங்களமானது, தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானது. அங்க அபசகுணம் அபசகுணத்துக்கு வேலையே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. निरंतर श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।